ரீசெண்டா போட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்தேன். டியூட் என்ன ஹெல்மெட் புதுசா இருக்கு, ஹெல்மெட் என்ன ரேட் அப்படின்னு கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் பதிலுக்கு அவர்கிட்ட கேட்டேன், சேவிங்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டேன். சேவிங்ஸ் எங்கடா இருக்கு, நம்மளுக்கு கார் லோன் வேணா ஒரு 8 லட்ச ரூபா இருக்கு அடைக்க அப்படின்னாரு. சரி, ஏதாவது ஃபேமிலிக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் கவரேஜ் எதுவும் போட்டிருக்கீங்களா, ஹெல்த் ஆர் டேர்ம் அப்படின்னு. எதுவுமே போடல அப்படின்னாரு. ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் எதுவுமே பேசிக்கல. இப்போ எதுக்காண்டி நான் இதை சொல்றேன்னா, ஒரு போட்டோகிராஃபருக்கு கோல்டன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து ஒரு 30 வயசு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு 35 வயசு சொல்லலாம். இதை எப்படி நான் ஒரு கோல்டன் ஏஜ்னு சொல்ல வரேன்னா, உங்க கிளைண்டே எடுத்துக்கோங்களேன். 30லேருந்து 35 வயசுல உள்ள ஒரு பையனை சூஸ் பண்ணுவாங்களா, இல்லை 35லேருந்து 40 வயசுல இருக்கிற ஒரு பையனை சூஸ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பா 20லேருந்து 35 வயசுல இருக்கிற பையனை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து கம்மியான ஏஜ்ல இருக்கவன் வந்து கிரியேட்டிவா எடுப்பான் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் இருக்கும். அதுக்குன்னு இவங்க டேலண்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. இவங்களும் டேலண்ட் பீப்புள் தான். நான் எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா, நான் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 2 இயர்ஸாக நான் இருந்திருக்கேன். நான் பிகாம் படிக்கும்போது நான் வந்து அசிஸ்டன்ட்